ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்போது ஒரு 5 டேஸாக நான் இப்போ வீடியோ போடலை. என்னென்னா, எங்கள் மாமியாரோட அவங்க அண்ணன் ஒய்ஃபு இறந்துட்டாங்க. அதனால் நான் வீடியோ போடலை. இப்போ கூட போடாதுன்னு தான் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் சொன்னாங்க, இப்போ எதுக்கு போட்டுட்டு இன்னும் ஒரு வெள்ளிக்கிழமை போடு, இல்லை கொஞ்சம் நாள் போட்டு அப்புறம் போடு அப்படின்னாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு கேட்டுச்சு, அக்கா என்ன உங்கள் வீடியோவை காணோம் 5 டேஸாமே, எப்போதும் ஒன்று மாற்றி ஒன்று போட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சு. பாவம் அந்த பொண்ணு எனக்காக ஏங்குதுன்னு சொல்லி போட்டா அப்போ வீடியோ போடலாம் அப்படின்னு. என்னென்னா, திடீர்னு இறந்துட்டாங்க. அப்போது அது சிவராத்திரி அப்போ இறந்துருக்காங்க. நாங்கள் பிரதோஷம்லாம் நல்லா கும்பிட்டேன். பிரதோஷம் கும்பிட்டு நல்லா யூடியூப்லாம் பண்ணி சிவபெருமானெல்லாம் நான் அழகாக இது பண்ணி நான் வீடியோலாம் எடுத்தேன். என்னோடய சாமி ரூமில் நல்லா வீடியோலாம் எடுத்து நல்லா இது பண்ணி மறுநாள் சிவராத்திரியா சரின்னு சொல்லிட்டு சிவராத்திரிக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி நானே எங்கள் வீட்டுக்கார் பேசிக்கிட்டோம். இந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப நல்லது. அதாவது ஏதோ பெரிய சிவராத்திரி வந்ததா இந்த வருஷம். அதாவது இந்த ரொம்ப வருஷம் கழித்து இந்த 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 வாட்டி சிவராத்திரி பெரிய சிவராத்திரின்னு சொன்னாங்களாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஐயோ, நான் எப்போவுமே சிவபெருமானை நாங்களாம் பெருமான் கும்பிட்றவங்க தான், இருந்தாலும் நான் சிவபெருமானை நல்லா கும்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. சரி சொல்லிட்டு நான் சிவபெருமான் கொண்டு மறுநாள் சிவராத்திரி உடனே சொல்லிட்டு மறுநாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் மாமியாரோட அண்ணன் ஒய்ஃபு அவங்க திடீர்னு சிவராத்திரி அப்போ இறந்துருக்காங்க. அதை எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு யாருக்குமே இந்த நிகழ்வு யாருக்குமே இது கிடைக்காதான். சிவராத்திரிங்கிறது ஒரு கடவுளோட இது தானே. அது இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காது. இதே மாதிரி அவங்க ஏதோ சொந்தக்காரங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா, இவங்க இறக்கும் போது அவங்களும் இறந்துருக்குறாங்க. அவங்க அந்த சிவராத்திரி அப்போ இறந்து காரில் போகிறோம், காரே கிடைக்கல. சிவராத்திரி அப்போ எந்த இதுவும் கிடைக்கல, ஆட்டோ கிடைக்கல, கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. நம்மளும் கார் எடுத்துகிட்டு பண்ண ஒன்றுமே இது பண்ணல. நம்ம என்னடா போயிட்டு பண்ணாமல் போனதாக இருந்துச்சு. சரி, நம்ம உடனே கான்டாக்ட்ஸில் இது பண்ணி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, கான்டாக்ட்ஸில் போனால் நம்ம டிரைவர் கூட சொல்லிகிட்டே வராங்க, யாரோ பாவம், அது யாரோ தெரியாதவங்க. ஐயோ ரொம்ப நல்லதேம்மா, சிவராத்திரி அவங்க போயிருக்கிறாங்க, ரொம்ப நல்லது அவங்க போனது, ஐயோ ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க போல இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரிங்க, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ போகிற இடத்துல ஒரு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, ஒரு கெட்ட நிகழ்வு நடந்திருக்கு வச்சுக்கோங்க. அது கெட்ட நிகழ்வுன்னு எனக்கு தோணலை. சிவராத்திரிங்கிறது ஒரு ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த அம்மாவை பார்க்கும்போது. சரின்னு சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நிகழ்வு உங்ககிட்ட நான் சொல்லணும் போல் இருக்குது. ஒரு நிகழ்வுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தை சொல்லி எல்லாம் இது பண்ணுவாங்க. அது இயற்கை தானே. அது பிறக்கிறதும் தெரியாது, இறக்கிறதும் தெரியாது. அது ஒரு இயற்கை தானே. வந்த இடத்துல சொந்தக்காரங்களாம் என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்க, சாப்பிட்டு வந்துட்டியா, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. வந்த இடத்துல எங்கே பேசுகிறாங்க சொந்தக்காரங்களாம், என்ன இப்படி இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கன்னு இல்லை, வேறு யாரோ தெரியல, மூஞ்சியும் அவங்களாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அவங்க யாரோ புதுசாக யாரோ வந்திருக்காங்க போல. சாப்பிட்டியா போய் சாப்பிட வா சாப்பிடவா அப்படிங்கிறாங்க. எங்கே பேசுகிறாங்க. எதனா ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கேன்னா, ரிசப்ஷனுக்கு வந்திருக்கேன்னா, நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறேன்னா, சும்மா உடம்பு சரியில்லாமல் கூட சாப்பிடுன்னு கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு லேட்டாக வந்தோம். நாங்கள் லேட்டாக வந்தோம். அவங்க காலையெல்லாம் அவங்களாம் புறப்பட்டு போயிட்டாங்க. நான் லேட்டாக போனேன், நான் தனியாக தான் போனேன். நான் லேட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் வேலைக்கிழமை வரல. சரி, லேட்டாக போனேன். லேட்டாக போய் சாப்பிட்டு வந்துட்டியா அப்படின்னு சாப்பிட போங்கிறாங்க. எங்கே பேசுகிறாங்க எனக்கும் தெரியல. இவங்களாம் காமன் சென்ஸ் இருக்கிறவங்களா, படிக்கிறவங்களா, படிச்சுட்டு வந்திருக்காங்களா, இல்லை என்னமோ காப்பி அடித்து வந்திருக்கிறாங்களா எனக்கு தெரியல. பெரிய என்னமோ இது இன்னொருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனை சொல்கிறாங்க, உங்கள் மாமியார் சரியில்லையா, உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லையா அப்படிங்கிறாங்க. இவங்களெல்லாம் ஒருத்தரை வச்சு ஒரு 10 பேரை வச்சு நின்று ஒன்று பேசணும். என்ன எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன நீ குறை கண்ட, என் மாமியார்கிட்ட நீ என்ன குறை கண்ட, ஏன் உன் மாமியார் உனக்கு சரியில்லையோ, உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு சரியில்லையோ, அதான் என்ன சொல்கிறியோ, அது என்ன பார்த்தாவே என்னன்னே தெரியல. என் ஃபேஸ் பார்த்தாவே ஒரு இழிச்சவாய்த்தானே நல்லா அப்படி எழுதியிருக்கு போல இருக்குது.
இல்லை சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்புறீங்களோ இல்லையோ அங்கே பாருங்க தெய்வ சாட்சியாக நான் தெய்வத்தை வச்சு தான் நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த தெய்வத்தை சாட்சியாக தான் நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பொய் சொல்லலை. அந்த தெய்வம் பாருங்கள் அங்கே தான் இருக்கா. என் மகமா இங்கே இருக்கா, அங்கே பெருமாள் இங்கே இருக்கிறாரு, பின்னாடி ஆஞ்சநேயர் வச்சுருக்கேன். அவர் சாட்சியாக சொல்கிறேன் இப்படின்லாம் பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் வந்து தண்டிக்கிறது ஒன்றும் நான் நினச்சிக்கிட்டேன். சரி என்னவெல்லாம் பேசட்டும், அவங்க வந்து அவங்க உடம்புல சக்தி இருக்க வரைக்கும் பேசட்டும். அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. மேலே கடவுள் ஒரு சக்தி இருக்குது. அந்த கடவுள் நிச்சயமாக அவங்கள கேட்பாங்க. அவங்கவுங்க குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்குது. நம்ம வந்து ஒருத்தரை வந்து இப்போ அந்த அம்மா வந்து சிவராத்திரி அப்போ இறந்துருக்குன்னா அந்த அம்மாலாம் வந்து யாரையும் துன்படுத்திருக்க மாட்டாங்க, யாரையும் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. கடவுள் ஆரம்பத்துலேருந்தே எழுதி வச்சுருப்பார்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி நல்லது பண்ணியிருக்கு, இவங்க கொடுமை பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, இவங்க கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படி அப்படின்னு தானே எழுதி வச்சுருப்பாரு. அதுக்கு தகுந்தாப்புல தானே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடச்சிருக்கு, ஒரு நல்ல சொல்லுவாங்க, நல்ல சவு கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சரி உங்கள்கிட்ட சொல்லி பாவம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எதுவும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கமெண்ட்ஸ் போடுறீங்க தவிர யூடியூப்லேயும் யாரும் கமெண்ட்ஸ் போடுறதில்ல. அதே மாதிரி நீங்கள் லைக் போடுறீங்க, நல்லா லைக் போடுறீங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. அக்கா நீங்களாம் இதெல்லாம் ஏன்காக ரொம்ப மனசை போட்டு இங்கே பாருங்கள். இதை நினச்சிங்க எனக்கு தலையே சுற்றுது. எனக்கு தலை சுத்த அவங்களுக்கு தான் பாவம், எனக்கு பாவம் கிடையாது. அது எனக்கு தலை சுத்த எனக்கு அதை நினச்சி என்னை டென்ஷன் பண்ணுறாங்க பாருங்கள். அது எனக்கு பாவம் கிடையாது, அவங்களுக்கும் அவங்கள சார்ந்த குழந்தைகளுக்கு தான் வரும். நான் சொல்கிறேன், அந்த தெய்வ சாட்சியாக தான் நான் சொல்கிறேன். அப்படி நான் சாமி கும்பிடுவேன், எனக்கு தெய்வ நம்பிக்கை இருக்குது. பாருங்கள் சாமியே கும்பிட முடியல. ஏன்னா நம்ம வந்து நல்ல நல்ல நாள் பார்த்து தான் நம்ம சாமி கும்பிட முடியும். நான் சாமியே கும்பலை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, போகிற அம்மாவுக்கு ஒரு மரியாதை, போகிற அந்த எங்கள் மாமியார் அண்ணா ஒய்ஃபுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அதனால் சரி நம்ம அப்புறமேல சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். என்ன டிப்ஸுனால் பூண்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பூண்டு வந்து என்னென்னா அங்கே பாருங்கள் நான் இது பேசி அதை நான் மறந்துட்டேன். பூண்டு வந்து என்னென்ன நல்லதுன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. சரியா? நோய் எதிர்ப்பு சக்திக்கு. ரெண்டாவது சிறுநீர் பாதையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும், அது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க, எனக்கு நிஜமாகவே மூட்டு வலி இருக்குங்க, தலை சுற்றுன்னு இருக்குது, எனக்கும் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் வெளியில் வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, சில பேர் காமிச்சிக்குவாங்க. அதுக்கு மூட்டு வலி இருக்குது. அடுத்தது வந்து ஹை ப்ரெஷர், மூட்டு வலி வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹை ப்ரெஷர், அதாவது உயர் இரத்த அழுத்தம், தமிழில் வந்து உயர் இரத்த அழுத்தம், ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த பூண்டு வந்து நல்ல ஒரு நிவாரணம். அடுத்தது புற்றுநோய் வராமல் இருக்கும். அடுத்து இரத்த சர்க்கரை வந்து குறைக்கும். இது வந்து என்னென்னா ரொம்ப நல்லது. இதை வந்து இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் பூண்டு பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக எல்லாத்துக்கிட்டையும் அளவாக பேசுங்க. நாங்கள் பேசுகிறதே இல்லை, அப்பவும் மீறி வந்து முன்னுக்கிறாங்க. அவங்களாம் என்னென்னா கடவுள் வந்து என்னை வந்து சோதிக்கிறாரா, இவங்களெல்லாம் அமுச்சு சோதிக்கிறேன்னு, என்ன பொறுமையாக இருக்கிறாளா, இல்லை இவ கோபப்படுறாளா அப்படின்னு கடவுள் சோதிக்கிறாரா, இல்லை கடவுள் அவங்களுக்கு தண்டனை ஏதோ இருக்கோ, அதெல்லாம் என்ன வம்புழுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, என்னமோ பேசிட்டு போகிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காதில் போட்டு இந்த காதில் இப்படி விட்டுருணும், என்ன பேசினாலும் இந்த காதில் போட்டு இந்த காதில் அப்படியே விட்டுருங்க. அது உனக்கு வந்து கடவுள் யோகா பண்ண யார் என்ன திட்டினாலும் கடவுள்கிட்ட போய் பேசுங்க, இல்லாட்டி யோகா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீ எதுவும் வந்து எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.